வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் நடத்தி வரும் போர் இன்று 21வது நாளை எட்டியுள்ளது. இந்த போரில் தனது உச்சபட்ச தலைவர் மற்றும் மூத்த தலைவர்களை இழந்த ஈரான் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகள் மீதும் ஆவேச பதிலடியை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் 3200 வணிக கப்பல்கள் வெளியேற முடியாமல் அங்கேயே சிக்கியுள்ளன. போர் தொடர்ந்து நடந்து வருவதால் பாரசீக வளைகுடா பகுதியில் நடுக்கடலில் சிக்கி தத்தளிக்கும் கப்பல்களில் உள்ள மாலுமிகளுக்கு குடிநீர் மற்றும் உணவு நிலப்பகுதிக்கு சென்று உணவு தண்ணீர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உதவி கேட்டால் துறைமுகங்களை தொடர்பு கொள்ளும் வணிக கப்பல்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதிக்க அதிகாரிகள் மறுத்து வருகின்றனர். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக சிவிலியன் மாலுமிகள் கையேந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாலுமிகள் கப்பல்களை கைவிட்டு வெளியேறத் தொடங்கினால் கடலில் தத்தளிக்கும் இந்த ரசாயன மற்றும் எண்ணெய் கப்பல்களால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2021 சூயஸ் கால்வாயில் 400 கப்பல்கள் முடங்கியதே பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 3200 கப்பல்கள் போர்க்களத்தின் நடுவே சிக்கியுள்ளன. இது உலக பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் இது சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.